ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய 2 புக்கிங்ஸோட முக்கியமான தகவல்களையும் புக்கிங்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, இல்ல நீங்க கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ணணும், ஸோ அடுத்த மாசம் எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதை பத்தின தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே நம்ம ஈவினிங் வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு காலையிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட்டாகவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தர்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போல்லாம் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அதையும் ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுறேன். ரீசன் வந்து நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன், ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேராக போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக டைம் இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து பெரிய அளவில் அடுத்து போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஸோ காலையில ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுத்து ரொம்ப சீக்கிரமாவே தீர்ந்துருச்சு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீவாரி மெட்டுனாலுமே ஒரு 6 மணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கனாலும் வியாழக்கிழமைகள்ல சேம் டேயோட டிக்கெட் மட்டும்தான் இருக்கும். க்ரௌட் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டிடிடியோட நேத்திய தர்ஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பார்ட்மெண்ட் எல்லாமே நிறைஞ்சு வெளியில ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரௌடு இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஸோ வீக்கெண்ட் வருது, அதே மாதிரி லீவு. போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் க்ரௌடு இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வர அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ஸில் பிளான் பண்ணுறீங்க, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் பிளான் பண்ணுறீங்கன்னா க்ரௌடு இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனில் பிளான் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் திங்கள், செவ்வாய், புதன், ஸோ இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பிளான் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட விஷ், ஸோ என்னோட சஜஷன் இது. அதே போல் இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து இன்னைக்கு மொத்தமாக 3 புக்கிங்ஸ் ஆகஸ்ட் மாதம் சம்மந்தப்பட்டது ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதில் காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணை டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் எரராக தான் இருந்தது. அதாவது ஷார்ப்பாக 10 மணி ஆகும்போது லாக் அவுட் வந்து ஆகிருச்சு. திரும்ப லாகின் பண்ணும்போது என்னாச்சுன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது. ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுக்கும்போது லாகின் பேஜ் போயிட்டு ஆனால் அங்க பிரதட்சணம் ஓப்பன் ஆகலை. அதுக்கு பதிலாக லாக் அவுட்டே ஆகிடுச்சு. நானே ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டு ஒரு 10:03 அந்த மாதிரி தான் வந்து லாகின் ஆச்சு. அப்போ தான் புக் பண்ணும்போது டிக்கெட் கிடச்சிது. பட் நீங்களும் பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து 11 மணிக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட்டும், மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச்கான டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த டிக்கெட்ஸும் தேவைப்படுறவங்க புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேத்துக்கு மேலே புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக திருமலைக்கான ரூம்ஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தர்ஷன் அப்டேட் பார்க்கலாங்க. நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 80,048 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்தில் பக்தர்கள் ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. 20 மணி நேரம் ஆகுது, ஒரு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த 20 மணி நேரம் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேபி 24 கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரம் வந்து ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட். டைமிங் வந்து உங்களுக்கு க்ரௌடு இருக்குது அப்படின்னா 300 ரூபா தரிசனத்துக்கே ஒரு 2 மணி நேரம்லாம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட்டில் 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணிங்கன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு தான். அது என்ன அப்படின்னா, ஸ்கூல் லீவ் டைம்னால க்ரௌடு இருக்குது, ஹேவ் டு வெயிட்னு சொல்லிட்டு 12லேருந்து 15 மணி நேரம் நேரடி சர்வ தர்ஷனத்தில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க எப்போ தர்ஷன் போயிருக்காங்கன்னா 21ஆம் தேதி தர்ஷன் போயிருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு போயிட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 தான் நாங்கள் தர்ஷன் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் க்ரௌடு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
அடுத்தது லேட்டஸ்டான இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது இன்ஸ்டாகிராம்ல கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அது என்ன அப்படின்னா, கீழ்த்திருப்பதியில ஸ்ரீனிவாசம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீனிவாசத்துலேருந்து திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, மெயின் பஸ் ஸ்டாண்ட், அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே, அதாவது ஒரு டனல் மாதிரி சுரங்கப்பாதை மாதிரி வந்து டிடிடி வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதோட இமேஜஸ் நான் வந்து அந்த வீடியோவில் இருந்ததை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இங்கே ஸ்ரீனிவாசத்துலேருந்து ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான டைமிங் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் டிராஃபிக் குறைக்கிறதுக்கும் பக்தர்கள் ஈஸியாக போகிறதுக்கும் வந்து இந்த சப்வே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது பக்தர்களுக்கு நல்ல பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கும். சீனிவாசத்துலேருந்து திருப்பதி ஆர்டிசி பேருந்து நிலையத்துக்கு நேரடி சுரங்கப்பாதையை டிடிடி வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனால பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் வந்து குறையும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. அண்ட் இது கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனும் கூட. அடுத்ததான் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய முக்கியமான புக்கிங்ஸோட அப்டேட்டும் அதோட இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். இந்த திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல டெய்லியுமே ஸ்லாட்டர் சர்வதர்ஷனோட டோக்கனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதத்தோட லக்கி டிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆர்ஜித சேவாவோட டிக்கெட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து அங்க பிரதட்சணம், அதே மாதிரி வர்ச்சுவல் சேவால ஒரு சில நாட்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். 300 ரூபா ஓப்பன் ஆகிற வரைக்கும் இருக்கும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் டிக்கெட் கிடைக்காதவங்க எல்லாமே வர்ச்சுவல் சேவா பண்ணிக்குவாங்க. கன்ஃபார்மாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வர்ச்சுவல் சேவாவில் கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லை 300 ரூபாயை நான் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நமக்கு சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டோட புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் ஆகும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த வெயிட் பண்ணக்கூடிய கியூமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் புக்கிங்கில் வந்து வர்ச்சுவல் கியூமே வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்லேயும் சில மாற்றங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் ஒரு சில புக்கிங் டைமில் ஒரு சில எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட பெஸ்ட்டு சஜஷன், நீங்கள் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, எந்த தர்ஷன் டிக்கெட்டாக இருந்தாலுமே உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்து டைப் பண்ணும்போது டென்ஷன் ஆகும். அதே மாதிரி சில டைம் மிஸ்டேக்ஸ் ஆகும். அதனால் இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இது மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிளிப்போர்டு அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களோட பேர், ஏஜ், ஆதார் நம்பர் இதெல்லாம் சேவ் பண்ணிக்கிங்க. மேலா ஃபீமேலான்றது கூட நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். சிஸ்டத்துலேயும் அதே மாதிரி பண்ணலாம். சிஸ்டத்தில் வந்து நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம காப்பி பண்ணுவோம் அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து அதை காப்பி பேஸ்ட் மெத்தடில் வந்து கிளிப்போர்ட் மெத்தடு சிஸ்டத்துலேயுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் 6 பேத்துக்கு 300 ரூபா பண்ணலாம். திரும்பவும் நீங்கள் பண்ண முடியாத உடனே இன்னும் 6 பேத்துக்கு வேணும்னா இன்னொரு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரூம் புக்கிங்கும் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் திருமலைக்கு வந்து முக்கியமான ரூல்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். திருமலையில் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக தர்ஷன் டிக்கெட் அப்படின்றத புக் பண்ணியிருக்கணும். அந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அந்த புக்கிங்ஸ் வந்து காட்டும். அதில் வந்து புக் பண்ணக்கூடிய ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து திருமலைக்கு மட்டும்தான், திருப்பதிக்கு கிடையாது. மினிமமாக 2 பேத்துக்கு டிக்கெட் வந்து இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து தர்ஷன் அன்னைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். அந்த 2 நாள் மட்டும்தான் க்ரீனில் வந்து காட்டும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் 2 ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்தில் 2 ரூம் கூட புக் பண்ணிக்கலாம். 2 ரூம் எப்படி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு தர்ஷன் டேட்டை பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ வந்து ஒரு மாதத்தில் 2 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 2 தர்ஷன் டிக்கெட்டுக்கும் ரூம்ஸ் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக்இன் டைம் ஸ்லாட் அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் உங்களுக்கு செக்இன் டைம் அப்படின்றது வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த டைமுக்குள்ளே போயிட்டு திருமலையாக இருந்தால் ஏஆர்பி கவுண்டரில் போயிட்டு ஸ்கேன் பண்ணிக்கணும். கீழ்த்திருப்பதியாக இருந்தால் எங்கே அக்கமடேஷன் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிசப்ஷனில் போயிட்டு இந்த ரிசிப்டை கொடுத்து ரூம் வந்து எடுத்துக்கணும். இது வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்றனால இந்த டைமுக்கு முன்னாடி போனாலும் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் ஆகாது. அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அலர்ட் ஆகிடும். சப்போஸ் வந்து இப்போ நம்ம காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 11:59 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 6 மணிக்கே போய்ட்டு கூட ஸ்கேன் பண்ணலாம். இல்லை நீங்கள் 11 மணிக்கு கூட பண்ணலாம், 11:30க்கு கூட பண்ணலாம். அந்த 11:59க்குள்ளார போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். 12 மணி ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் ரூம் உங்களுக்கு. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம்.
அதுக்கப்புறம் இந்த டைம் மட்டும் தான் நமக்கு ஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து ரூம் எடுக்கக்கூடிய டைம். ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு ரூம் புக் பண்ணாலே என்ன டைம்குள்ளே போயிட்டு ரூம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அதுதான் இது. நீங்கள் ரூம் அலாட் ஆனதுலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு நாள் வேணும்னா நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். 2 நாள் வந்து ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அது நீங்கள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட டைம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க திருப்பதி ஆகட்டும் திருமலை ஆகட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய புக்கிங்ஸில் இருக்க முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து ஜூன் மாதத்தில் ஜூலை மாதத்தில் வந்து ரூம்ஸ் வந்து கிடைக்கல, புக் பண்ண முடியல, இல்லைனா எனக்கு அப்போ வந்து புக் பண்ணுறதுக்கு இருக்கல கீழ் திருப்பதியில் அப்படின்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது செக் பண்ணுங்க. எப்போவுமே வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆன மாதங்களில் கேன்சல் ஆகிற ரூம்ஸ் எல்லாம் நிறைய அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது கீழ் திருப்பதி ஆகட்டும் திருமலை ஆகட்டும். அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது லாகின் பண்ணிட்டு திருமலையாக இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு டைரெக்டாக உங்களோட என்ன டிக்கெட்டோ அந்த டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டில் வந்து இந்த மாதிரி புக் அக்கமடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் திருமலை அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரூம்ஸ் வந்து இருந்தால் காட்டும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேன்சல் ஆகி சப்போஸ் காட்டுச்சு அப்படின்னா. ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் திருமலா ரூம்ஸை விட உங்களுக்கு திருப்பதி ரூம்ஸ் தான் நிறைய கேன்சல் ரூம்ஸ் வந்து ஈஸியாக காட்டும். அது நீங்கள் வந்து நாளைக்கு செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு 2 புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவுமே பாருங்கள் உங்களுக்கு மே மந்த்துக்கே திருப்பதி ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆன ரூம்ஸ் வந்து காட்டுது. இந்த மாதிரி ஜூனுக்கு ஜூலைக்குமே காட்டும். வேணும்னா நீங்கள் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணுற ரூமுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. யூபிஐ இருந்தால் சேம் டே கூட ரீஃபண்ட் கிடச்சிரும். கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 3 to 5 ஒர்க்கிங் டேஸ், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க்கிங் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் வந்து கிடச்சிரும். புக்கிங்க்கும் அதே மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணிங்கன்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட், அதாவது காஷன் டெபாசிட் வந்து வெக்கேட் பண்ண சேம் டேயே ரீஃபண்ட் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரூம் புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்லையும் ஆன்லைனில் ரூம்ஸ் வந்து புக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ப்ரைவேட் ரூம் தான். ப்ரைவேட் மடங்கள் திருமலையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போயிட்டு புக் பண்ணக்கூடிய நிறைய மடங்கள் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சில மடங்கள் எல்லாம் ரூம்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ரூம்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் ரூமோட காஸ்ட்டு 900 ரூபாயில் கூட ரூம்ஸ் வந்து நான் ஏசி ரூம் வந்து இருக்குது. நீங்கள் மற்ற ரூம்ஸில் ஸ்டே பண்ணும் ஏசி ரூம் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ரூம்ஸ் வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் வந்து கொடுக்குறாங்க. தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஓரளவுக்கு ஆகஸ்ட் மாதத்தோட எல்லா புக்கிங்கும் நாளையோட கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் ஜூன் மாதத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம், ஸோ இந்த ஹோமம் ப்ளஸ் 300 தர்ஷன் டிக்கெட்டும் உங்களுக்கு 27ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. நாளைக்கு காலையில் 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு பத்மாவதி டெம்பிள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட ஸ்பெஷல் என்ட்ரி 200 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நேரடியும் போய் வாங்கிக்கலாம், நேரடியாக சர்வ தர்ஷனமும் வந்து போகலாம். நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து. ஸோ லேட் ஆகக்கூடாது, நம்ம போனால் தர்ஷன் பார்த்துட்டு திருமலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இதில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மறக்காமல் நீங்கள் பார்த்த புதிய விஷயங்களையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.